மறைந்த முதல்வர் கருணாநிதியோட கொள்ளுப்பேத்தியோட கல்யாணம் 450 கோடிகள்ல எடுக்கப்பட்ட படம். உண்மையாவே யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? தமிழக அரசியல் மற்றும் திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கக்கூடிய விவகாரம் தான் இது. ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் அவரோட தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸை சுத்தி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் தான் இது. இது ஒரு பக்கம் பெரும் பொருளாதார மோசடி குற்றச்சாட்டுகளையும், இன்னொரு பக்கம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய புரிதல்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியோட முதல் மனைவி பத்மாவதியோட மகன் தான் மூகா முத்து. இவர் சிவகாமி சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு அறிவுநிதி அப்படின்ற மகனும் தேன்மொழி அப்படின்ற மகளும் இருக்காங்க. தேன்மொழி பிரபல கவின்கர் நிறுவனத்தோட நிறுவனரான சி.கே. ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மூன்றாவது மகளும் மறைந்த முதல்வர் கருணாநிதியோட கொள்ளுப்பேத்தியுமான தாரணி அவங்க சேலத்தை சேர்ந்த பிரபல நகைக்கடை உரிமையாளரோட மகன் ஆகாஷ் பாஸ்கரனை 2024 நவம்பர் மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் சென்னை திருவான்மியூர்ல பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தலைமையில தான் இந்த கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினாரு. 6 மாசத்துக்குள்ள இந்த நிறுவனம் இட்லி கடை, பராசக்தி, STR 49 மாதிரியான படங்களை தயாரிச்சாங்க. இந்த படங்களோட மொத்த தயாரிப்பு மதிப்பு கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை வெறும் 6 மாசத்துக்குள்ள எப்படி ஒருத்தரால செலவு பண்ண முடியும் அப்படின்ற எந்த ஒரு கணக்கு வழக்குகளோ தரவுகளோ இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. இந்த பொருளாதார முரண்பாடுகளை அடிப்படையா வச்சு அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனோட வீட்டுல நேத்து, அதாவது மே 16ஆம் தேதி காலையில இருந்து சோதனை நடத்திட்டு வந்திருக்காங்க. 450 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாததுனாலையும் அவரோட நிதி பரிவர்த்தனைகள்ல மோசடி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகமும் எழும்பியிருக்கு. ஆகாஷ் ஒரு பிரபல நகைக்கடை உரிமையாளரோட மகனா இருந்தாலும், கவின்கர் நிறுவனத்தோட மருமகனாவே இருந்தாலும், இவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி முதலீடு பண்ணாரு அப்படின்னு அமலாக்கத்துறை இப்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுல முன்னணி தயாரிப்பு நிறுவனமா விளங்கக்கூடிய ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பல வெற்றி படங்களை இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க. நிறைய படங்களை விநியோகமும் பண்ணிட்டு வராங்க. ஆனா டான் பிக்சர்ஸ் அதுக்கு மாற்றா உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னும், இதுக்கு பின்னணியில ரெட் ஜெயண்ட் தான் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால இப்ப நிறைய விவாதங்கள் எழுந்திருக்கு. அமலாக்கத்துறை இப்படி பண்றது இது முதல் முறை கிடையாது. 2024 மே மாசம் ஜார்க்கண்ட் அமைச்சர் அலம்கீர் ஆலமோட தனி செயலாளரோட வீட்டு உதவியாளர் இடத்துல கிட்டத்தட்ட 34.23 கோடி ரூபாயை பறிமுதல் பண்ணாங்க. இதே மாதிரி 2025 மார்ச் மாசம் மும்பைல சாய் குழுமம் தொடர்பா 72 கோடி ரூபாய் மோசடி வழக்குல சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில நடைபெற்ற ஆகாஷ் பாஸ்கரனோட கல்யாண விழாவுல அரசியல் பிரபலங்கள் தொடங்கி சினிமா பிரபலங்கள் வரைக்கும் எக்கச்சக்க பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த டைம்ல ஆகாஷ் பாஸ்கரன் யாருனே தெரியாது. இந்த பையனுக்காக எதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்ற கேள்வியும் வந்துச்சு. ஆகாஷ் பாஸ்கரனோட டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி படத்தை 200 கோடி பட்ஜெட்ல உருவாக்குறாங்க. தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை படத்துக்கு 100 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. சிலம்பரசன் நடிக்கக்கூடிய STR 49 படத்துக்கும் 150 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதர்வா நடிக்கக்கூடிய இதயமுரளி படத்தையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல சிவகார்த்திகேயன், தனுஷ், சிலம்பரசன், அதர்வா, ரவிமோகன், சுதா கொங்கரா மாதிரியான முன்னணி நடிகர்களும் முன்னணி டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு புதிய தயாரிப்பாளரை நம்பி எப்படி இவ்வளவு பிரபலங்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை சார்பா இப்ப கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு.